எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலும் இனி போராக கருதப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இது பற்றின மேலும் விவரங்களை பேசுவதற்காக நம்மோடு சிறப்பு செய்தியாளர் சலீம் இணைந்திருக்கிறார். சலீம், வணக்கம். தீவிரவாதிகள் தாக்குதல் போராக கருதப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இது பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். போர் வல்லுநர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப பாராட்டுறாங்க. இது இக்காலகட்டத்திற்கு தேவையான இந்தியாவுடைய ஒரு திடமான, அதாவது தீவிரவாத செயல்களை இனி நாங்கள் தனித்தனி செயலாக பார்க்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளை ஏவிவிடும் நாடுகளுக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு பகிரங்க எச்சரிக்கை என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? நம்ம இந்தியா மேல பல்வேறு தீவிரவாத தாக்குதல் வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடத்தப்பட்டிருக்கு. நம்ம இந்திய நாடாளுமன்றத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு 2001, 2008 நம்மளுடைய வர்த்தக தலைநகரம் மும்பையில தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு தீவிரவாத தாக்குதல். ஆனால் இனி இந்தியா உலகுக்கு சொல்லும் செய்தி என்ன அப்படின்னா, ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்திய மண்ணில் நடந்தால் அந்த தீவிரவாதிகளோடு மட்டும் அதை நாங்கள் பார்க்க மாட்டோம். அந்த தீவிரவாதிகள் எந்த நாட்டிலிருந்து இயங்குகிறார்கள், அந்த தீவிரவாதிகளுக்கு எந்த நாடு அடைக்கலம் கொடுத்திருக்கிறது, அந்த தீவிரவாதிகளுக்கு எந்த நாடு பயிற்சி கொடுத்திருக்கிறது, அந்த தீவிரவாதிகளை எந்த நாடு ஏவி விட்டிருக்கிறது, அந்த தீவிரவாதிகள் எந்த நாட்டில் கதகதப்பாக பாதுகாப்பாக அடைக்கலம் பெற்று இந்தியா மீது ஏவிவிடப்படுகிறார்கள் என்ற ரூட் காஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அதாவது அந்த தீவிரவாதிகள் உருவாகுகின்ற இடம், அந்த தீவிரவாதிகள் பயிற்சி பெறுகின்ற இடம், அதையும் குறிவைப்போம் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கியம்தான் இது என்று போர் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால இனிமே எந்த ஒரு நாடாகட்டும், குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியா மேல மறைமுக தாக்குதல் ஏவினாலும் அது ஒரு போராகவே கருதப்படும். ஏன் அப்படின்னா, இப்போ 22ஆம் தேதி சென்ற மாதம் நடைபெற்ற தாக்குதலை பொறுத்தவரை, அதாவது நம்ம காஷ்மீர்ல பெஹல்காம்ல அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் அப்பாவி சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் 4 பேர் கொடூரமாக ஈவிரக்கமின்றி AK-47 துப்பாக்கிகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு சுட்டு தள்ளினார்கள். இது ஒரு தீவிரவாத தாக்குதல் மட்டுமல்ல. அந்த தீவிரவாதிகளை ஏவி விட்டவர்கள் யார்? தீவிரவாதிகள் முகாம்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கின்றன? ஏற்கனவே இந்தியா மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களுக்கு எந்த தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது? அவங்களுடைய பேஸ் கேம்ப், அவங்களுடைய அந்த கேம்புகள் எந்த இடத்தில், முகாம்கள் எந்த இடத்தில் அமைந்திருக்கின்றது? இதெல்லாம் வைத்துத்தான் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இது அனைத்திற்கும் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றுதான் பாகிஸ்தான்ல அமைந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகளின் முகாம் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதால் இந்தியா பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த 3 நாட்களாக இது எல்லை பகுதியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ட்ரோன் மூலம் தாக்குதல், ஏவுகணை மூலம் தாக்குதல் என்று பாகிஸ்தானுக்கு இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்து வருகின்றது. இது ஒரு தீவிரவாதிகளின் தாக்குதல் தான் இரு நாட்டிற்கும் போர் என்ற ஒரு அபாயகரமான சூழலுக்கு கொண்டு சென்றுள்ளது. இந்தியா இன்று சொல்லியிருக்கும் இந்த மெசேஜை பொறுத்தவரை, இனி எந்த நாடும் இந்தியாவோடு மறைமுகமாக ஏதாவது தாக்குதலை ஏவிவிட்டு வாலாட்ட முடியாது. அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும். இது இரு தேசங்களுக்கு உண்டான ஒரு சண்டையாக கூட மாறும். அதனாலதான் தீவிரவாத தாக்குதல் இந்தியா மீது நடத்தும் போராக கருதப்படும். அந்த அளவிற்கு இந்தியா பதில் தாக்குதல் நடத்தும், துல்லிய தாக்குதல்கள் நடத்தும். இந்தியாவுடைய உறுதித்தன்மை, இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மை இதில் வெளிப்படுகிறது என்று போர் வல்லுநர்கள் பாராட்டுகிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. எதிர்காலத்தில் இந்தியாவின் மீது நடைபெறும் எந்த ஒரு பயங்கரவாத செயலும் அது நாட்டிற்கு எதிரான போராகவே கருதப்படும் எனவும், அது போராக கருதப்பட்டு அதற்கு ஏற்ப பதிலடி கொடுக்கப்படும் என இந்தியா முடிவு செய்திருக்கிறது. அதாவது எந்த விதமான பயங்கரவாத செயலும் an act of war என்று கருதப்படும்.
இன்று பிரதமர் மோடி தலைமையில் ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தான் இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏனென்றால் பாகிஸ்தானில் ராணுவ பற்றாக்குறை என்பது இருக்கிறது. எனவே பற்றாக்குறை ராணுவத்தில் இருப்பதன் காரணமாக பயங்கரவாத அமைப்புகளையும் அதன் துணை அமைப்புகளையும் பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் தாக்குதலை அரங்கேற்ற நேரிடும் என்று உளவுத்துறை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கையை கொடுத்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இனி அப்படி பயங்கரவாத செயல் ஏதேனும் நடைபெற்றால் அது இந்தியாவிற்கு எதிரான போராகவே கருதப்பட்டு அதற்கு எப்படி ஒரு இந்தியாவின் மீது போர் ஒரு நாடு எடுத்தால் என்ன பதிலடி கொடுக்கப்படுமோ அதற்கு ஏற்ற முறையில் பதிலடி கொடுக்க இந்தியா முடிவு செய்திருக்கிறது. ரமேஷ், மேலும் பிரதமர் மோடி தலைமையிலான நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வேறு என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது? இன்னும் அது குறித்த முழுமையான தகவல்கள் மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்படவில்லை. தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த முதற்கட்ட தகவல் மட்டுமே ஒரு தகவலாக வெளிவந்திருக்கின்றது. இருப்பினும் பிரதமர் தலைமையிலான இந்த ஆலோசனை என்பது பாகிஸ்தானுடைய தாக்குதல், அதற்கு இந்தியாவினுடைய பதில் தாக்குதல், நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் பாகிஸ்தானுடைய தாக்குதலை எதிர்கொள்ள, தாக்குதலை முறியடிக்க, தாக்குதலை பாகிஸ்தான் தீவிரப்படுத்தினால் அதற்கு வலுவான பதிலடியை எப்படி கொடுப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பிரதமரோடு ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.